லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் போனதுக்கு அப்புறமாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சொல்லாதடா, அதை செய் முதல்ல. நல்லா இருக்க குடும்பத்துல பாம்பு மாதிரி அப்பப்ப விஷத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எம்படி சொன்னா திருந்துற ஜென்மமே கிடையாதுடா. டேய், நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு போயிரு, அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். நீ எல்லாம் இப்படி ஏத்தி விட்டு எங்க அக்காவுக்கு புத்தி கேட்டு போச்சுடா. நீ போனா எல்லா பிரச்சனையும் சரியா போயிரு. நீ போனா. யார வீட்டை விட்டு வெளியே போ சொன்னேன்? ஏன் புள்ள எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? நம்ம குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்தினவள என்னன்னு கேட்க உனக்கு துப்பு இல்ல? ஏன் புள்ளைய வீட்டை விட்டு போ சொல்றியா? அவங்க அப்புச்சி சபையில வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தினாங்க. அப்ப என்னன்னு ஏதுன்னு பேச துப்பு இல்லாம வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. தப்பே செய்யாத ஏன் புள்ளைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? அவன் திருடல, நகைய நான் தான் வாங்கினேன்னு சொன்னப்போ என்ன தவிர யாராவது அவனை நம்புனீங்களா? எல்லாரும் அவனை தப்பா தானே நினைச்சீங்க. கடைசியில யார் சொன்னது உண்மைன்னு ஆச்சு? என் மகன் சொன்னது தானே. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவன இப்படி திரும்ப திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஓ மாப்பிள்ளைய நம்பாத நீ அவனை நீ வீட்டை விட்டு வெளியே போ சொல்றியா? இதுக்கு மேல என் மகனை பத்தி ஏதாவது பேசுனீங்க அம்புட்டுதே. அம்மா, என்னம்மா மாமாவை கை நீட்டி அடிச்சிருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. மாமா மாமா, அம்மா ஏதோ கோவத்துல அடிச்சிருச்சு. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அது யாரு? உன் அக்கா தானே. அன்னைக்கு இவன் என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு போக சொன்னப்ப எங்க அக்கா என்ன அடிச்சு கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே அக்கா என்ன அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். சித்தப்பா, அடவிடு அத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அக்காவுக்கு பிள்ளை பாசம் கண்டா மறைக்குது. இந்த குடும்பத்துக்காக இம்பிட்டு நல்லது பண்ண உன்னையே யாருன்னு தெரியல. நான் ஏமாத்துறேன். விடு அத்தா, நான் போறேன். மாமா, விடுறா, சொன்னா கேளு மாமா. சித்தப்பா, மாமா, சித்தப்பா. அம்மா, உன் தம்பி போறாருமா, கூப்பிடுமா. யோ மாமா, உள்ளவாயா. அட உன்னதா காது கேட்கலையா? எந்திரிச்சு உள்ளவா. சித்தப்பா, என்ன சித்தப்பா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத்தை ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாக. அதுக்குன்னு இப்படி கோச்சிட்டு இருந்தா எப்படி? உனக்கு அம்புட்டு கோவம் ரோஷம் இருந்தா எங்கேயாவது போக வேண்டியதானே. இங்க எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க? எங்க என்னங்க நீங்க? சுமார் என்ன வேஷ்டிய மடிச்சு கட்டி எங்கேயாவது போறியா? என்னங்க? எங்க போ பாப்போம். ஏண்டா, எனக்கு போறதுக்கு வழி இல்லாமத்தான் வக்கத்து போய் இங்க இருக்கேன். அதை தெரிஞ்சுதான் எங்க அக்கா என்ன அடிச்சு வெளியே போய் சொல்லிச்சு. அந்த வடிவேல் பையன் இஷ்டத்துக்கு என்னை அசிங்கப்படுத்துறான். இப்ப நீயே அவங்க கூட சேர்ந்துட்டியா?
அப்படி என்னடா உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசம் இல்லாம போயிட்டேன்? எனக்கு என்ன குடும்பமா குட்டியா? எல்லாமே எங்க அக்காவும் நீங்களும் தானடா. அதான் எல்லாரும் இஷ்டத்துக்கு என்ன இது பண்றீங்க, பண்ணுங்க. டேய், நான் இருக்கந்தண்டி இந்த வாசல்லே கடந்து என் மூச்சை விட்டுட்டு போறட்டா. வேற போக்கு எனக்கு இல்ல சாமி, இல்ல. டேய் மாணிக்கம், என்ன மன்னிச்சிடுறா. என் கூட பிறந்த பாவத்துக்காக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்ட. ஒன்ன போய் அடிச்சிட்டனே. டேய், இந்த அக்காவை மன்னிச்சிடுறா. அட போக்க, உனக்கு என் மேல கோபம் இருந்தா என்னை வெட்டி கூறு போட்டு உன் காலடியில போடு, நானும் நிம்மதியா செத்துருவேன். அதுக்கு இல்லடா. ஆனா உன் வாயால இன்னொரு தடவை இந்த வீட்டை விட்டு மட்டும் போன்னு சொல்லாதாக்கா. ஏன்னா எனக்கு உன்னை விட்டு போறதுக்கு வேற இடம் இல்லக்கா. எனக்கு இருக்க எல்லா சொந்தமும் நீதானக்கா. நாம கஷ்டப்பட்டு இருந்தப்ப கூட ஒருத்தர் கைய ஒருத்தர் தாங்கி பிடிச்சுக்கிட்டு நின்னம. ஆனா இப்ப எல்லாம் இருந்து தனித்தனியா இருக்குமே. கஷ்டத்துல சேர்ந்து இருந்துட்டு நல்லா இருக்கும்போது இப்படி பிரிஞ்சு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் போறேன், வரேன். டேய், சித்தப்பா, டேய் டேய் மாணிக்கம், மாமா இந்த அக்காவை விட்டுட்டு போயிடுவியாடா? ரொம்ப ரோசக்கார பையன். உள்ள வாடா. ஏய் வாடாங்கறேன், வா. நீங்க எதுவும் சொல்லலையே. எனக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத விட என் புருஷன் என்ன நினைக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். நான் பண்றது எனக்கு சரின்னு படுது. ஒருவேளை அது எனக்கு மட்டும்தான் சரின்னு படுதா, இல்ல மத்தவங்களுக்கு அது தப்புன்னு படுதாங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சுங்க. நீங்க சொல்லுங்களேன். இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? அமுதா தப்பு பண்ணுவாளா? என் பொண்டாட்டி எது பண்ணாலும் சரியா இருக்கும். அதே மாதிரி ஷார்ப்பாவும் இருக்கும். இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல வந்து காக்கிற சாமியே நீ தானே. நான், எங்க அம்மா, மாமா, என் குடும்பமே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தப்பு சொல்ல முடியாது. தப்பு சொல்ல என்ன இருக்கு? நாங்க சாமியா கும்பிடுற அப்பாவே உன்னை சரின்னு ஏத்துக்கிட்டு உன் பின்னாடி துணையா நிக்கும் போது நான் சொல்ல என்ன இருக்கு? மனுஷன் பொய் சொல்லலாம், சாமி பொய் சொல்லுமா? மாமா என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேட்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லும் போதே என்னை தூக்கி போட வாய்ப்பு இருந்தும் என்னை தூக்கி போடாம என் குடும்பத்துக்காக வந்து நின்ன பாரு. நீ என்ன பண்ணாலும் அது என் குடும்ப நன்மைக்காக தான் இருக்கும். எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதுமே எங்க வீட்டுல இருக்க எல்லா நல்லதும் போயிடுச்சு. எப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே நாங்க இழந்த அத்தனை சந்தோஷமும் திரும்ப வந்துருச்சு. எங்க அப்பச்சியோட பிரதிபலிப்பு தான் நீ. உனக்கு கெட்டது நினைக்க கூட தெரியாதமதான். நான் உங்ககிட்ட பொய்யா இருந்தும் கூட என்னை பெத்த ஆத்தா, என்னை வளர்த்த மாமாவை விட என் மேல அதிகமான அன்பு காட்டுறது நீதான். அந்த அன்பை நான் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டேன். ஆனா அத்தை ஏன்? அம்மாதான், அவங்களும் என்ன மாதிரி தான். என்ன, அவங்க இப்போ உன் மாமியார் மட்டும் இல்ல, அம்மாவா மாறிட்டாங்க. தாய்னாலே புள்ள மேலதானே பாசம் அதிகமா இருக்கும். அந்த
வடிவேலு பயலும் அம்மாவை குழப்பி அவன் பக்கம் திருப்பிட்டான். அவங்களும் அவனை நம்பி இதெல்லாம் பண்றாங்க. எல்லாம் மாறும். அப்ப உன்னை சரியா புரிஞ்சுப்பாங்க. அப்போ சரியாயிருமா வாத்தி? கண்டிப்பா ஆயிடும். ஒரு வார்த்தைக்கு பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது மட்டும் வேலை இல்லை, கரஸ்பாண்டன்ட்ட நல்லா பாத்துக்கிறதும் ஏன் வேலை தானே? எப்படி? எனக்கு பசிக்குது. சாப்பிடு. கையெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. சரி. இதெல்லாம் நீங்க நெசமா தானே சொல்றீங்க? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுதீங்களா? என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தவ நீ கேட்டா மறுபேச்சு சொல்லாம என் உசுரை கூட கொடுப்பேன். உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு துணையாவும் நான் இருப்பேன். இவன் மட்டும் உங்க வீட்டுக்கு வரல, உன் பையன் வாத்தியார் ஆயிருப்பானா? இல்ல உன் குடும்பம் தான் உருட்டு இருக்குமா? அவன் மட்டும் இல்லன்னா உன் குடும்பம் எப்பவோ நாசமா போயிருக்கும். என்னடா மாப்ள, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமா மாமா, கிளம்பியாச்சு. அமுதாவும் கிளம்பிருச்சா? கிளம்பிட்டு இருக்கா. மாணிக்கம், இந்த எடுத்துக்கடா. இந்த அத்தை, என்னத்தா, டீயை எடுத்துக்கோ. நீ இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசி உன் மனச காயப்படுத்திட்டேம்மா. வடிவேல் மேல இருக்கிற பாசத்துல புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டேன். பொன்னையும் உன் அப்புச்சியையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொன்ன நானே நேத்து அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னது ஏன் தப்புதான். என்ன அத்தை நீங்க பெரியவங்க, நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? யார் நீங்க? என் அத்தையா? என்னோட அம்மா மாதிரி. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் அடி மனசுல ஆழமான பாசம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட இப்போ திரும்ப பேசினதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. 1000 மடங்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் எல்லா வேலையையும் அப்படின்றதுக்குள்ள முடிச்சிட போறேன் பாருங்க. நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். எல்லாருமே நான் பண்ணது தப்புன்னு சொல்றாங்க. நம்ம புள்ளைய நான் நம்பினது தப்பா?
அவன் திருந்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சது நான் பண்ண தப்பா? தப்பே பண்ணாதவன் சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்னா அதுக்கு காரணம் உங்க மருமக அமுதா தானே? ம், அதுக்கு தானே அவளை மன்னிப்பு கேட்க சொன்னேன். ம். என்னங்க, நான் பண்ணது தப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. தப்புதாம்மா. நம்ம குடும்பத்துக்காக இம்புட்டு நல்லது பண்ண அவங்கள சபையில நம்ம மன்னிப்பு கேட்க சொன்னது தப்புதான். அம்மா, அண்ணி பாவமா. நம்மளுக்காக தானே அம்புட்டு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. என்ன சொல்ல வர வடிவேலு? அம்மா, அண்ணி நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான். அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க பாக்குறாங்கல்ல அந்த வேலை தான் அண்ணிய வேற மாதிரி யோசிக்க வைக்குது. அம்மா, அதுக்காக நாம அண்ணி எல்லாம் குத்தம் சொல்லவே முடியாதுமா. எல்லாமே அந்த பதவிதான். நீ ஏன் யோசிச்சு பாரு, நீ செந்தில வாதியார் ஆக்கணும்னு நினைச்ச, அவன் வாதியார் ஆயிட்டான். அது போதும்ல நம்மளுக்கு. அண்ணி எப்போதும் போல இந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த வீட்டு நிர்வாகத்தையும் குடும்ப பொறுப்பையும் பாத்துக்கிட்டுமே. அவங்க இந்த வீட்டுல மருமகளா இருந்த வரைக்கும் எல்லாமே சரியாதானமா இருந்தது. அவங்க எப்போ கரஸ்பாண்டடா ஆனாங்களோ அப்போதான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? இனிமே நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போக வேண்டாம். என்ன சொல்றிய? எனக்கு புரியல. வீட்ல இருந்து வீட்டு வேலைய பொறுப்பா பாத்துக்கிட்டாலே போதும். அம்மா, என்னம்மா சொல்ற? எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலை மீட்டு அந்த பதவியை கைப்பத்தி இருக்காங்க. அத போய் அம்புட்டு சுலபமா விட்டுட்டு வர சொல்ற? அம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ தானம்மா உன் மருமவளை அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்பவும் நான் தான் சொல்றேன், அவ அந்த வேலைக்கு போக வேண்டாம். உன்னை வாத்தியார் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு. அது போதுண்டா. நீயும் அப்பா மாதிரி நல்ல வாத்தியார்னு நம்ம குடும்பத்துக்கு பேரை எடு. இவளை கரஸ்பாண்டன்ட் ஆக்கணும்னு முன்கூட்டியே நான் எதுவும் நினைக்கல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அதுவா அமைஞ்சுது, அம்பிட்டுதான். ஆனா அதனால நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம முட்டல் முனங்கள்லாம் வருது. அதுல இருந்து வெளியில வர்றதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதனாலதான் சொல்றேன், இவ அந்த வேலைக்கு போக வேண்டாம். என்னக்கா இப்படி பேசுற? யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? அந்த பதவிக்கு அமுதா எம்புட்டு சரியான ஆளுன்னு சஜ்ஜையாவே ஆச்சரியப்பட்டு போனாரு. அவளுக்கு படிப்பு இல்லைனாலும் ஏதாவது பண்ணணும்னு ஏக்கத்துல இருக்கா. அதை தடுக்காதக்கா. இந்த விஷயத்தை இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். இவ அந்த வேலைக்கு போக கூடாது. அத்தை, நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுமா. இந்த பதவியில நான் ஆசைப்பட்டோ இல்ல நீங்க ஆசைப்பட்டோ இல்ல எங்க அப்புச்சி ஆசைப்பட்டோ நான் உட்காரல. இது மாமா ஆசைப்பட்டது. அவங்க சொல்லிதான் நான் இந்த பதவியில இப்போ இருக்கேன். அவங்க சொன்னாதான் நான் இந்த பதவியில இருந்து வருவேன். ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆ? அப்புச்சி எப்படிங்க வந்து சொல்லுவாரு? சரி, அப்புச்சி வந்து அப்படியே சொன்னாலும் அது உங்க கணக்கு மட்டும் தானே தெரியும். அது அவர் தான் சொன்னாரு, நாங்க எப்படி நம்புறது? நாம குழப்பமா இருக்கிறப்போ ஒரு முடிவெடுக்க சாமி முன்னாடி பூ போட்டு பாக்குற மாதிரி எனக்கு சாமி ஏன் மாமா தான். அவங்க கிட்டயே கேட்டுருவோம். சீட்டை எழுதி போடுங்க. ஒண்ணுல நான் வேலைக்கு போகலான்னு எழுதுங்க, இன்னொன்னுல வேலைக்கு போக கூடாதுன்னு எழுதி போடுவோம். எந்த சீட்டு வருதோ அத மாமா கொடுத்த உத்தரவா எடுத்துக்கிட்டு அதையே நான் ஏன் முடிவாவும் சொல்றேன். அப்புறம் என்ன, சீட்டை போட்டு பாத்துருவோம். என்ன சொல்ற?
அப்போ உன் மௌனம் சம்மதம் அதானே? மாப்பிள, இவன் ஷீட்டை எழுதி கொண்டு வர்றான். இவன் விவகாரமான ஆளாச்சே. ஆமா. என்ன பண்ணிருக்கான்னு தெரியல மாப்பிள. ஏ அமுதா, ரெண்டுத்துலயும் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு தான் எழுதியிருக்க. நீ எதை எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. ஏண்டா, யாருக்கும் தெரியாம உன் பாட்டில் எழுதி கொண்டு வந்திருக்க? உள்ள என்ன எழுதிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? இதுல என்ன இருக்கு? ஒண்ணுத்துல வேலைக்கு போலான் இருக்கு, இன்னொன்னுத்துல வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கு. அதுதானே நீங்க சொன்னீங்க. அதைத்தானே நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அத நாங்க எப்படா நம்புறது? அப்போ இப்பவும் என்ன நம்ப மாட்டீங்க? நம்பிக்கை இல்லாதனாலதான் கேக்குறேன். கொண்டாத.